ஆனந்த். இந்த பட்டியல்ல 4வது பட்டன் பாருங்க. ஒரு நாள் தான் சார் இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பிரச்சாரம்? மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. மக்கள் நல்ல ஆதரவு தருகிறார்கள். எல்லோரும் நாங்கள் ஓட்டு போட தயாராகிவிட்டோம் என்று சொல்கிறார். தேர்தல் காலத்துக்கு ஆரம்பிச்சது, நாமினேஷன்லாம் முடிஞ்சு நீங்க தேர்தல் காலத்துக்கு வந்துட்டீங்க. இருந்தாலுமே கூட நாளைக்கு சாயந்தரம் 6 மணியோட தேர்தல் பிரச்சாரம் முடிய போகுது. மக்கள் என்ன சொல்றாங்க? உங்களுடைய அந்த கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது? மிக சிறப்பாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் காலையிலேருந்து நாங்கள் எப்பயும் ஓட்டு கேட்குற மாதிரி நாளைக்கு காலையிலையும் நாங்கள் வாக்கு சேகரிக்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு குறிப்பாக ஒரு 15 தொகுதிகளில் தேர்தல் அந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு. எங்கே பார்த்தாலும் மக்களுடைய எழுச்சின்றது இருக்கு, வந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை ஓட்டா மாறுமான்னு கேட்டுட்டு அதுதான். மே மாதம் கூட்டம் வந்துட்டு மே மாதம் 4ஆம் தேதி அதுக்கு உண்டான பதில் கண்டிப்பா இருக்க போகுது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லா தொகுதியிலையும் எங்களுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அதே போல தேர்தல் நெருங்கிடுச்சு, ஒரு நாட்கள் தான் இருக்குதுன்றதுனால குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக ஏதாவது அறிவுறுத்தல் கொடுக்கப்பட இருக்கா? கண்டிப்பாக நாளைக்கு தலைவர் மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கெல்லாம் நாளைக்கு அவங்க எல்லாமே சொல்லுவார்.